ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஃபுல்லி லோடடாக ஒரு பேக் வேணும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஹேட்ச் பேக்ஸ் தான் நமக்கு இன்றைக்கி ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி நிசான் வந்து ஒரு 5+2 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு எம்பிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட டாப் அண்ட் வேரியண்டான டெக்னால் சொல்லக்கூடியது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஒரு 9,46,000 ரூபாயில் இருக்கும். அது வந்து மேனுவல் கூட அவங்க அதில் வந்து ஒரு டெக்னால் லான்ச் எடிஷன் சொல்லி ஒரு பேக் வச்சுருந்தாங்க. அது 9,93,000 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா டெக்னால் சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் அந்த கிராவைட் இருக்குது. நம்ம இதோடைய வாக்ரவுண்ட் வீடியோ வந்து உதய்பூரில் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இதோட ஒரு டிரைவ் ரிவ்யூவும் சிம்பிளாக இதோட எக்ஸ்டீரியரையும் பேசிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இது யார் வாங்கணும்னு சொல்லி நம்ம கடைசியில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம அந்த வாக்ரவுண்ட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் டைம் இருக்கிறவங்க பாருங்கள். அதனால் நம்ம குவிக்காக சிம்பிளாக வந்து இதை பேசுவோம். ஃபாரஸ்ட் க்ரீன் சொல்லக்கூடிய கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்து பானட்டில் பாருங்கள், இதில் ஒரு சின்ன ரிசர்ச் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன். கிராவைட்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் இருக்குது. 2D கிரில் பியானோ பிளாக்ல இருக்குது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரும். இந்த டாப்பில் டிஆர்எல்ஸும் கூட இருக்கும். இந்த லோவர் போர்ஷனில் ஒரு ஃபீலுக்காக ஒரு ஸ்கிட் பிளேட் ஆகட்டும். இதில் ஒரு சி எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அந்த லான்ச் எடிஷனில் இது ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸும் இதில் வரும். இந்த சைடு தான் இந்த காரோட என்ஜினியரிங் இருக்கிறது. 3987 மில்லிமீட்டர் லெங்க்த்னு சொல்லக்கூடியது இருக்கும். 2636 2636 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கும். ஓவர் ஹேங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரியரும் ஃப்ரெண்டும் அந்த எண்டு வரைக்கும் வீல் பேஸோட இது இருக்கிறது இருக்கும். 182 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் லைட்டாக அப்படி லிஃப்ட் ஆகி ஒரு டிசைனில் இருக்கும். ரூஃபும் ஒரு ஸ்டெப் ரூஃபோட இருக்கும். அதுக்கு ரீசனே உள்ள அந்த ஹெட்ரூம் கொடுக்கறதுக்காக தான். கூட நீங்கள் பாருங்கள் ஒரு பிரிட்ஜ் டைப்பில் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேனரோமிக்கோ நார்மல் சன் ரூஃபோ கிடையாது. ஒரு ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. குரோம் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. அந்த லான்ச் எடிஷன் சொல்லக்கூடியதில் இந்த வெதர் ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு குரோம் இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ் வரக்கூடிய போர்ஷன் மாதிரி அதுலேயும் அந்த ஒரு ஆரஞ்சு கலர் பேட்டர்ன் இருக்கும். இது வந்து 15 இன்ச் வீல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கிடையாது, ஃப்ளெக்ஸ் வீல்ஸ்னு சொல்லுவாங்க. உள்ள ஸ்டீல் வீல் இருக்கும். மேலே அந்த வீல் கேப்பை அலாய் வீல் டிசைன்லேயே கிடைக்கிறது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் டெயில் லேம்ப்ஸ் எல்இடியில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிளோட பீக் டிசைன்லேயே இருக்கும். நிசானுடைய நியூ லோகோ ஆகட்டும், கிராவைட் பேட்ஜிங். இந்த லோவர் போர்ஷன் வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கூட ஒரு ஸ்கிட் பிளேட் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்னோவேஷனே என்னென்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம இதோடைய சீட்டிங் லேஅவுட்ஸ் தான். எக்ஸ்டீரியர் டிசைனில் இதோடைய டிஃப்ரென்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இவங்க இந்த வேரியன்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். கூட சேஃப்டி பொறுத்தவரையில் பார்த்தோன்னா 6 ஏர் பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஆகலாம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும் கலர் சாய்ஸஸும் நம்ம இப்போ ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இந்த கிராவைட்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க அந்த ஒரு 4 மீட்டருக்குள்ளே பண்ணியிருக்கிற என்ஜினியரிங்கு இந்த சீட்டிங்கோட இந்த லே அவுட்டு தான். இதில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவ்வளோ டைப்பில் இந்த சீட்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 5 சீட்டராக மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 2 சீட்டையும் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு பெரிய லார்ஜ் பூட் கிடைக்கும். ஒரு 625 லிட்டர் கிட்ட பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த சீட்டை மட்டும் ஃப்ளிப் பண்ணிங்க, அந்த சீட்டையும் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இப்படி லெங்தியரான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்படி ப்ராக்டிக்கலி நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட முடியும். கூட அவங்க அன்றைக்கி டிஸ்பிளேயில் இதில் 2 ட்வின் சிலிண்டர் சிஎன்ஜி எல்லாம் வச்சு டெமோ காட்டினாங்க. சிஎன்ஜி ஆப்ஷனும் டியூகோஸ் ஆஃப் டைமில் மார்க்கெட்டில் வரும்னு சொல்கிறாங்க. இன்டீரியர் பார்க்கலாம். ஆக்சுவலாக டியூவல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷனில் இருக்கும். இதில் வந்து அந்த 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், மேனுவலுக்கான ஏசி கண்ட்ரோல்ஸ், இந்த மொபைல் வைக்கிறதுக்கான பாயிண்ட், ஸ்டார்ட் ஸ்டாப், க்ரூஸ் கண்ட்ரோலோட ஆப்ஷன் எல்லாமே இந்த போர்ஷனில் இருக்குது. நம்ம ரெனோ நிசானோட கொலாபரேட்டட் ப்ராடக்ட்ஸில் பார்க்குறது மாதிரியே அந்த கார்டு தான் இதுலேயும் வருது. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டெக்னால் சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் வெர்ஷன். இது இவங்களுடைய அந்த லான்ச் எடிஷன் சொல்லக்கூடிய இதில் வந்து வுட்டன் ஃபினிஷ் எல்லாம் இருக்கும். டேஷ் கேம் எல்லாம் கூட இருக்குங்க. ஏர் பியூரிஃபையர்லாம் வந்து அந்த ஒரு பேக்கேஜில் நம்ம வாங்க முடியாது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்வேடு வந்து வச்சு ஒரு சீட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்வேடு இந்த பீச் கலர்லேயே இந்த காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸ்வேடோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நமக்கு தெரியும். இதில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேப்ரிக், ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதரைட் ப்ளஸ் ஸ்வேடோடைய காம்பினேஷனில் இருக்குது. அது ஒரு இந்த ஃபாரஸ்ட் க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன் ப்ளஸ் ஒரு ஸ்டிச்சிங்கோடு இருக்கிறது நல்ல விஷயந்தான். இந்த வெஹிக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்கும்.
இது வந்து ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸ், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கூட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு கூலிங் வேணால் ஆஃப் பண்ணி வைக்கலாம், பெவரேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ரியர் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது சீட் ஹைட் அட்ஜஸ்டரோட வரும். இந்த சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் இருக்கிறது நமக்கு நல்லா சப்போர்ட்டிவான விஷயம். இது இப்போ தான் ஹைட்டு தான் உயருது பாருங்கள். புஷ் பட்டன் இதில் இருக்குது. ஒரு 7 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சைடில் டெம்பரேச்சர், ரைட் சைடில் ஃபியூல் கேஜ் இருக்கும். டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. சன்ரூஃப் எல்லாம் இல்லை. இந்த மெட்டீரியல் வந்து நிட்டட் ஃபேப்ரிக் கிடையாது, நார்மல் ஃபேப்ரிக் தான். ஆனால் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் குவாலிட்டியை வந்து நம்ம பெருசாக குறை சொல்லாத மாதிரி ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நீட் அண்ட் ஐடியா வச்சுருக்காங்க. அதில் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸும் டோர்ஸில் வருது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்டகிரேஷனில் பண்ண முடியும். இதில் வந்து டாப்பில் வந்து அந்த JBL ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் அந்த பேக்கில். ஆனால் இதில் வந்து நார்மலாக 4 ஸ்பீக்கர்ஸும் 2 டியூட்டர்ஸ் ஆப்ஷனோட இருக்கும். ஒரு டே டைம் விசிபிலிட்டி ஓகே தான், டேப் லைக் லுக்கில் இருக்குது. கேமரா இன்புட் நீங்கள் பாருங்கள், இந்த குவாலிட்டியில் இருக்கும், ரிவர்ஸ் கேமரா. செகண்ட் ரோ பார்க்கலாம். டோர்ஸ் வந்து நல்ல வைடாக ஓப்பன் ஆகும். இந்த காரோடைய ஒரு கான்செப்ட் இதில் MPVயாக டிசைன் பண்ணதுனால பெரிய டோர், பெரிய அப்பர்ச்சர். ஹெட்டை வந்து நம்ம சிம்பிளாக மைண்ட் பண்ணி உள்ளே வரலாம். அன்றைக்கி வந்து வாக் அரவுண்ட் வீடியோவில் நான் பின்னாடி உட்காந்து இதை பேசியிருப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் நைட்டாக இருந்தது. ஆனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து தை சப்போர்ட் இவ்வளோ கொடுக்குற ஒரு காரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அக்ரி பண்ணணும். தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது, ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸில் இருக்கும். சீட்டோடைய இது கொஞ்சம் தின்னாக இருந்தாலும் அந்த குஷனை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அந்த ஸ்வைடோடைய அட்வான்டேஜ் இருக்குது. விண்டோ லைன் வந்து நம்ம ஷோல்டருக்கு கீழே தான் இருக்குது. ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக வராது. இதில் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டில் உட்காரும்போது நான் சொல்லியிருக்கணும், இது வந்து கனெக்டட் இல்லாமல் ஸ்ப்ளிட்டாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்ல ப்ரீமியமாக இருந்திருக்கு. நம்ம ஒரு நெக் பில்லோலாம் வைக்கும்போது நல்ல ப்ரீமியமாக இருந்திருக்கும். ஆனால் சைட் போல்ஸ்ட்ரிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட் ஒரு ஹேண்டியான விஷயம். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் அங்கே இருக்குது, பில்லர்ஸில் ஏசி வருது. ஹெட்ரூம் எல்லாம் நல்ல சர்ப்ளஸாக இருக்குது. இப்போ ஆன்சன் இதில் நம்ம உட்காந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து பார்ப்போம். ஆன்சனோட ஹெட்டுக்கு வந்து என்ன ஸ்டைலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்களா ஸ்லைடரோட ஒரு சாய்ஸ் கூட இதில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம லெக் ரூம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு 10 லட்ச ரூபா காருக்குள்ளே இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். தேர்ட் ரோ நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒரு 5+2 தான். அக்கேஷ்னலி கிட்ஸை உட்கார வைக்கலாம். அடல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்குவாட் பொசிஷனில் இருக்கணும். அவங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸும் ஏசி வென்ட்ஸும் இருக்கும். எக்ரெஸ் பார்க்கலாம். ஹெட்டை மைண்ட் பண்ணாமல் ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ இந்த கிராவைட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி பார்த்தோன்னா 3 இயர்ஸ் 1 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 வருஷம் 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொரு பேக் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சர்வீஸ் பேக் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 இயர்ஸுக்கு 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீபெய்டாகவே பே பண்ணிட்டோம்னா நம்ம கன்சியூமர்ஸ் இது இல்லாமல் சர்வீஸ் பண்ண முடியும். 40 காசு ப்ளஸ் பெர் கிலோமீட்டர், அதாவது 40 காசு பெர் கிலோமீட்டருக்கு வந்து இதோட காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது டீலர்ஷிப்பில் வந்து கேளுங்க. RSIயும் 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடும். நம்ம என்ஜின் ரூம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி என்ஜின் ரூம். ஃப்ரண்ட் ஓவர்ஹேங் சின்னதுனால சின்னதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் 999cc 3 சிலிண்டர் என்ஜின் இருக்குது. 72 PS 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் இருக்கும். நம்ம கூட பார்த்தோன்னா இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் இருக்குது. 5 ஸ்பீட் AMTன்னு சொல்லக்கூடிய ஈஸி ஷிஃப்ட்டில் இது இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஐடில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பார்ட்டோடைய ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நல்ல பெரிய என்ஜின் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடியில் அந்த வைப்ரேஷன் பெருசாக வரல. நம்ம லைட்டாக ரிவ் பண்ணுவோம். இது அந்த 3 சிலிண்டர் என்ஜினோடைய ஒரு ஸ்டைலில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த கிராவைட் வந்து ட்ரைவ் பண்ணலாம். இதுதான் அவங்களுடைய கீ நம்ம வந்து ஃபாப்னு இதை சொல்ல முடியாது. கார்ட் ஸ்டைலில் இருக்குது. லாக்கிங் அன்லாக்கிங், பூட் ரிலீஸ், ஃபைண்ட் மை வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இதில் நம்ம வைக்கணும். இது கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டல் ஆகும். புஷ் பட்டன் இதில் வருது. ஒரு டிப்பிக்கல் 3 சிலிண்டரோட சின்ன ரேட்டலோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படி செட்டில் ஆகிடுது. எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இந்த மாதிரி 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸில் ஃபுல்லாக பீப்புள் இருந்தாங்கன்னா கூட 6 பேர் 7 பேரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். ஃப்ரெண்டில் 14 வயசு கீழே உள்ள குழந்தைகளை உட்கார வைக்காதீங்க. ஏர் பேக்கோடைய பாயிண்டில் இருப்பாங்க. பின்னாடி உட்கார வச்சு சீட் பெல்ட்ஸ் போட்டு உட்கார வைங்க. கூட பார்த்தீங்கன்னா ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதுங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மேனுஃபேக்சரர்ஸ் பார்க்குறீங்கன்னா அந்த ஆட்டோ ஹை பீம் ஸ்விட்சிங் சிஸ்டமாக கார்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேஃப்டி மற்ற ரோடஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ரோட்ஸ் வந்து நம்மளால் சேஃபர் ஆக்க முடியும். நம்ம இந்த கிராவைட் வந்து ட்ரைவ் பண்ணலாம்.
நம்ம ஆக்சுவலி ட்ரிவாண்ட்ரம் சிட்டியிலேருந்து கொல்லம் போகிற டைரெக்ஷன் உள்ள ரோட்டில் தான் இப்போ ட்ரைவ் பண்ணுறோம். ஆக்சுவலி இது ஒரு மூவிங் டிராஃபிக் இருக்கிற இடம். அதில் இதோடைய ஃபீட்பேக் பற்றி பார்ப்போம். நம்ம இந்த 1 லிட்டர் என்ஜின் பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கோம். கிராவைட்டில் வந்து அந்த 100 PS டர்போ பெட்ரோல் என்ஜின் வச்சா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய அந்த பாட்காஸ்ட்லேயே நம்ம பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணும்போதும் நிசான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க இதை வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய டிரைவபிலிட்டியை வந்து இந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா இதோடைய ரேஷியோஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இதை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வெஹிக்கிள் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவோ குவிக்கான ஸ்பீட்ஸை பில்டு பண்ணுற கான்செப்டில் வந்து கிடையாது. ஆனாலும் இந்த என்ஜினை வந்து இவங்க எப்படி டியூன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2500 3000 RPM வரைக்கும் ரவ் பண்ணி அவுட்புட் எடுக்கிற ஸ்டைலில் தான் இதோடைய டியூனிங் இருக்குது. டு பி ஃப்ராங்க், இது எல்லாருக்கான ஒரு டிரைவிங் நேச்சருக்கான ஒரு என்ஜின் கிடையாது. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் நம்ம இன்ட்ரோலே பேசினது மாதிரி ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும், அக்கேஷ்னலி நாங்கள் வந்து எல்லோரும் ஒன் ஃபேமிலியாக வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 10 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே கலெக்டிவாக நிறைய விஷயங்களோடு இது இருக்கிற இதில் நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். ரைட் குவாலிட்டி பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிஃபர் ஸ்டைலில் தான் இருக்குது. ரொம்ப சாஃப்ட் கிடையாது, ஒரு ஸ்டிஃபர் ஸ்டைலில் டியூன் பண்ணிடுவோம். ஸ்டிஃப்னா நம்ம இப்போ பேசும்போது நிறைய பேர் வந்து ஸ்டிஃப்னா உள்ளே உட்காரவே முடியாதான்னு உள்ள ஒரு பாயிண்டில் கேட்பாங்க. இது என்னென்னா ஹைவேஸ்லேயும் ஒரு 7 பேர் உட்கார வச்சுட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன்னா கண்டிப்பாக வந்து ஹேண்ட்லிங்கில் சப்போர்ட் பண்ணாது. அந்த விஷயத்தில் அந்த பேலன்ஸுக்கில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டிஃபர் பாயிண்டில் இருக்குது. சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது, அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன். வெஹிக்கிள் வந்து நல்ல ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி. ஸ்டியரிங்லேயும் இந்த ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸ்டியரிங்கில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, நம்மளால் மெனுவர் பண்ண முடியும். கிளச்சும் லைட்டு தான், பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. ரெவ் பண்ணால் அது போகுது. ஆனால் உங்களுக்கு அந்த 3 part என்ஜினோடைய ஒரு சின்ன கிராவலி நாய்ஸ் வந்து உள்ளே கேட்கும். ரேஷியோஸ் எப்படின்னா இதோடைய ஸ்வீட் ஸ்பாட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்போவுமே அந்த டார்க் பேண்டில் இதை வச்சுருக்கணும். கியர் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம டிலே பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் இல்லை. அந்த டார்க் பேண்டில் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ இதில் இந்த என்ஜினை பொறுத்தல டார்க் கம்மி, 96 Nm டார்க் தான் உண்டு. ஒரு 3600 RPM வரும்போது தான் அதோடைய பீக் டார்க் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த லோ டார்க் வெஹிக்கிளை நம்ம ஃபுல்லி லோடடாக ஓட்டுறோம். இப்போ நானும் டேனி மட்டும்தான் இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டார்க் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கியரை சேஞ்ச் பண்ணி இதை வந்து ப்ராப்பராக அந்த ரெவ் பேண்ட்லேயே நிப்பாட்டி ஓட்டினோன்னா நம்ம அதை கிராஸ் பண்ண முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே ரெவ் பண்ணும்போது கண்டிப்பாக நாய்ஸியாக இருக்கும். ஆனால் நாய்ஸ் இந்த சென்ஸ் வந்து அது ஒரு நல்ல ஃபீலோடைய ஒரு நாய்ஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்ஸுக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது, நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஓட்டணும்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, ஃப்ரீக்வெண்டான கியர் சேஞ்சஸ் தேவைப்படும். இப்போ இந்த கார்லேயே நீங்கள் பாருங்கள், நம்ம ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருந்து மூவ் ஆக போகிறோம். இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சு 2000 RPMக்கு மேலே வந்து 3000 கிட்ட வந்தோடனே நம்ம கியரை கரெக்டாக சேஞ்ச் பண்ணோன்னா அது வைப்ரேஷன் இல்லாமல் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வரும். அது நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் அது வரும். ஆனால் திருப்பி நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கியர் சேஞ்ச் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த இடத்துல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மின்னு உள்ளது நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே ரெவ் பண்ணாலும் நாய்ஸ் தான் வரும். டீசெண்டாக ஒரு 60 km ஸ்பீடுக்குள்ளே ஓட்டுறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, முதல்ல இந்த என்ஜின் இருந்ததுக்கு இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. இப்போ கொஞ்சம் கூட ஈகராக இருக்குது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப பெரிய ஃபீல் இல்லை. நான் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லக்கிஷாக நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ கொஞ்சம் கூட ஒரு இதில் செகண்ட் கியரில் இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் நம்மளால் இது பண்ண முடியுது. ஆனால் பெடலில் சின்ன வைப்ரேஷன் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ரவ் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்குது. அந்த கரெக்டான அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை தாண்டி ரவ் பண்ணாலே அந்த நாய்ஸ் இருக்குது. இது இன்ஃபேக்ட் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் கூட நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருந்தால் சப்போர்ட் இருந்திருக்கும். கூட அது டர்போவாக இருந்திருந்தால் கொஞ்சம் கூட சப்போர்ட் இருந்திருக்கும். அது மிஸ் ஆகுறது இதில் தான். கொஞ்சம்
ஸ்லோவாக ஸ்டெடியாக 80 வந்துச்சு. இப்போ இதோடைய பர்பஸே என்னென்னா, நீங்கள் ரொம்ப லீனியராக அடித்து ஓட்டாமல் நீட்டாக ஓட்டுறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோடைய ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சஸ்பென்ஷனுடைய ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது நமக்கு தெரியுது. வெஹிக்கிள் கொஞ்சம் கூட பிளான்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டியரிங்கில் வெயிட் இருக்குது. நான் பின்னாடி எப்படி இருக்குது, மிக்ஸ்டுனா ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட் எப்படி இருக்குது, மூமெண்ட் இருக்குல்ல, நம்ம வெர்டிக்கல் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் கூட வெயிட்டாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட பிளான்டாக இருக்கும். எனக்கு இந்த சீட்ஸ் ரொம்ப நல்லாவே பிடிச்சது. என்னென்னா இந்த ஸ்வேடு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கம்ஃபர்ட்டோடைய லெவலில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. வெஹிக்கிள் ஆன் த ஹோல் இந்த சீட்ஸ் வந்து தின்னான சீட்ஸ் தான், ஆனால் கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து அந்த கம்ஃபர்ட் லெவலை கண்டிப்பாக எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். நாங்கள் நிஸ்ஸானோடைய டிரைவுக்கு திருவனந்தபுரம் வந்தாலே அது மழையாக தான் இருக்குது. மேக்னைட் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். மேக்னைட்டும் ஃபுல்லாக மழையில் தான் எடுத்திருந்தோம். இன்றைக்கி காலையில் சரியான வெயிலாக இருந்தது. இப்போ எங்ககிட்ட வெஹிக்கிள் வந்தோடனே மழை ஆகிடுச்சு. நாங்கள் தான் முதல்ல டிரைவ் எடுக்கிறோம். இனிமே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எடுக்கணும். இப்போ நம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு பார்த்தீங்களா, தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயம். அது இதில் கண்டிப்பாக தெரியுது. வெஹிக்கிள் போகிறதுக்கு ஈகராக இருந்தாலும் நம்ம கியரை ஒர்க் பண்ணி தான் அதை போக வைக்கணும். அந்த ஒரு பிரச்சனை அதில் இருக்குது. சில டைமில் வந்து நம்ம கொஞ்சம் லேசியாக ஷிஃப்ட் பண்ணுறோன்னா பெடல்ஸில் எல்லாம் கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் தெரியுது. கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை தான். இன்ஃபேக்ட் வந்து இவங்களுடைய என்ன சொல்கிறது, பார்ட்னரான ரென்னும் இந்த சேசியை வந்து இந்தியன் ஸ்டைலுக்கு நிறைய சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நியூஸ் நம்ம பார்த்தோம். அவங்க ட்வின் சிலிண்டர் அந்த சிஎன்ஜியை வந்து ஃப்ளோருக்கு கீழே வைக்கிறாங்க. 26 எண்டில் நினைக்கிறேன் டர்போ பெட்ரோலை லான்ச் பண்ணுறாங்கன்னு எல்லாம் நியூஸ் பார்த்தோம். அப்படின்னா இது டிசர்வ் பண்ணுற அந்த ஒரு பிகர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி லீப் ஆகிற ஒரு என்ஜின் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏசி பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு ஒரு 1 லிட்டர் என்ஜின் எப்படி இருக்கும் டவுட் இருக்கும். இதில் ரியரில் தனியான ஏசி யூனிட் தான் இருக்குது. ரியர் ஏசி யூனிட் தனி. ஏசி ஓரளவுக்கு நம்மளை வந்து ஹாட் டேஸில் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிற ஒரு பாயிண்ட்டு தான். ரூஃபில் வந்து பேனராமிக்கோ இல்லை நார்மல் சன்ரூஃபோ இல்லாதனால அது வந்து ஏசிக்கு ஒரு பெரிய லைபிலிட்டி ஆகாது. பிரச்சனை கம்மி தான். கூட என்விஹெச்எஸ் இது பார்த்தோன்னா அந்த வெளியில் உள்ள பேக்கேஜிங் எல்லாம் நல்லா இருக்குது. டயர் நாய்ஸ் எதுவும் பெருசாக கேட்கல. ஆனால் என்ஜின் நாய்ஸ் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம ரவ் பண்ணும்போது கண்டிப்பாக கேட்குது. இப்போ கியர்ஸை பொறுத்தவரையில் கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில டைமில் நம்ம கிக் டவுன் பண்ணி எடுக்கும்போது அந்த கேட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இவங்களுடைய கசின் ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது, ட்ரைபரை கம்பேர் பண்ணும்போது இதோட சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு அந்த ஸ்டிஃப்னஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருக்குது. நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி ஹைவேஸில் வந்து நீங்கள் ஹாப்பியாக ஒரு 100-110க்குள்ளே அப்படி க்ரூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு மேலே நம்ம இதை புஷ் பண்ணுறத சஜஸ்ட் பண்ணலை இந்த ப்ராடக்டை பொறுத்தவரையில். ஆனால் வெஹிக்கிள் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டியிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரேக்ஸும் பார்த்திங்கன்னா, பிரேக்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஒரு ஸ்பாஞ்சினஸ் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சினஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் ஆக வேண்டியதான். அதாவது இந்த என்ஜின் பொறுத்தவரையில் என்னென்னா, நம்ம பேப்பரில் பார்க்கும்போது லோவஸ்ட் ஸ்பெக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த பேப்பரில் பார்க்குற லோவஸ்ட் ஸ்பெக்கோடைய அவுட்புட் வந்து இன்ஃபேக்ட் நமக்கு வந்து ரியல் வேர்ல்டில் வந்து அது இருக்குமான்னு கேட்டால், நம்மளுடைய டிரைவிங் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்கை வந்து கீப் பண்ணி நான் அந்த வெஹிக்கிள் கூடவே அது போகும்போது போகணுன்னு நினைக்கிறேன்னா, நம்ம கியர்ஸை ஒர்க் பண்ணி அந்த ரேஷியோவில் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோன்னா அது கரெக்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம இதை மைண்ட் பண்ணி ஓட்டணும். இந்த இடத்துல இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், ஏஎம்டி எப்படி ஈஸி ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். ஏஎம்டிஸில் அந்த லேக் வந்து கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் அதனால தான் மேனுவல் கேட்டு ஓட்டணும். பேசிக்காகவே ஏஎம்டின்னு சொல்லும்போது லேக் கொஞ்சம் இருக்கும். அதில் இந்த என்ஜினில் வந்து அந்த டைமிங்கை வந்து அதுதான் டிசைட் பண்ணுறதுனால உங்களுக்கு லேக் கொஞ்சம் கூட எவிடெண்ட்டாக தெரியும்.
ஓவரால் விசிபிலிட்டி, ஒரு பிரைட்டான கேபின், அந்த ஃபீல் எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாம் ஸ்டாண்டர்டாக வர்றது, கொஞ்சம் எலக்ட்ரானிக் சேஃப்டி டெக் எல்லாம் நம்ம முதல்ல பேசணும் இல்லை, அது எல்லாமே இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். அதாவது இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு பேக்டாக எல்லாமே அவங்க வச்சுருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த நாய்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கியரை சேஞ்ச் பண்ணால் அப்படி லீனியராக போயிட்டே இருக்கலாம். இதுதான் டைமிங். இப்போ வந்து 4th போட்டேன். ஆக்சுவலி ஃப்ரண்டில் போகிற டிராஃபிக் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங்காக தான் போகுது, 40 km ஸ்பீடில் தான் போகுது. இந்த 40லேருந்து ரைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி நம்ம ரைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கியரை ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ரியர் சீட்டை பொறுத்தவரையில் நம்மளை வந்து இந்த பர்டிகுலர் காரோட என்ஜினியரிங்கில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயமே, சில சப்-4 மீட்டர் 5 சீட்டர் வெஹிக்கிள்ஸில் கூட இந்த மாதிரி ஒரு தை சப்போர்ட்டை வந்து கொடுக்க முடியாது, ஒரு அப்ரைட்டான சீட்டிங் கொடுக்க முடியாது. இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் இந்த 4 மீட்டர் லெங்க்த்துக்கு டீசெண்டான லெங்க்த் இருக்குது. அப்ரைட்டாக நம்ம உட்காந்துருக்கோம். நீங்கள் வந்து ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி ஆகணும் நல்லா இருக்குது. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்டீரியரில் பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் ப்ரூஃப் வர்றது இந்த ஹெட் ரூமை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் வந்து ரியருக்கான 3rd ரோக்கான ஏசி வென்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஹெட் ரூம் நல்லா இருக்குது. இது அப்படி ஒரு ரைசிங் ரூம், விண்டோ லைன் அப்படியே ரைஸ் ஆகி போகிறது. நம்ம ஹைட்டாக தான் இருக்கும், ஃப்ரெண்டை வரைக்கும் நல்ல ஹைட்டில் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ ஃப்ரெண்டில் நான் முதல்ல ட்ரைவ் பண்ணும்போது சொன்னது மாதிரி கரெக்டாக வந்து ரேஷியோஸை பார்த்து கியர் சேஞ்ச் பண்ணுற ஒரு டிரைவர்னால் இங்கே நம்மளை பெருசாக பாதர் பண்ணாது, நம்ம பாட்டு உட்காந்துருக்கலாம், என்ஜின் நாய்ஸ் எல்லாம் பெருசாக கேட்கல. இதில் வந்து ஏசிக்கு ஒரு சப்போர்ட் என்னன்னா, பி பில்லரில் வந்து ஏசி வென்ட்ஸ் இருக்குது 2 இதுலேயும். 3வது ரோக்கு வந்து ரூஃபில் இருக்குது. இதுக்கான டெடிக்கேட்டட் ஒரு நாப் அங்கே இருக்குது. அந்த நாபில் இருந்து தான் நமக்கு கண்ட்ரோல்ஸ் வர்றதுனால ஏசி வெண்ட் வந்து ஒரு வெறுமனே ஒரு ப்ளோவர் கிடையாது, நம்ம கூல் ஏர் தான் வருது. தனியான ஒரு ரியர் ஏசி தனியான ஒரு கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகுது. அந்த என்ஜினியரிங்கை வந்து நம்ம அக்ரி பண்ணணும். ஆம்ரஸ் கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸிங் தான். மேபி இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் அக்கேஷ்னலி லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு ஆம்ரஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அது ஒரு மிஸ். இப்போ இந்த சஸ்பென்ஷனோட பாயிண்ட் பற்றி சொல்லும்போது, இப்போ ஃப்ரண்டில் பார்த்தோன்னா மெக்பர்சன் ஸ்டட்டும் லோவரில் டிரான்ஸ்வர்ஸ் லிங்கோட இருக்கும். ரியரில் வந்து டிஸ்பி மேக்ஸில் தான். அதில் ட்வின் டியூப் டெலஸ்கோபிக் ஷாக் ஆப்சர்ஸ்ன்னு அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அது ஸ்டிஃபாக இருந்தாலும் அந்த பழைய லெவல் ஸ்டிஃப்னஸ்லேருந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது இதோடைய ஒரு அட்வான்டேஜ். முன்னாடி இருந்ததுக்கு பெட்டரான ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ பின்னாடி ஜர்க் எப்போ தெரியும்னா, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா டேனி வந்து கொஞ்சம் ரவ் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் ஸ்லைட்டாக ஒரு ஜர்க் மட்டும் பின்னாடி ஃபீல் ஆச்சு. நம்ம ஒரு பேட்டர்டான ரோட்ஸில் போகிறோம். இந்த பேட்டர்ட் ரோட்ஸில் கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த காரோட பர்பஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிட்ரலி 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு காரை பேக் பண்ணுறதோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த வெஹிக்கிளோடைய டேக்ஸ் தான். இந்த 18% டேக்ஸ் 18% டேக்ஸ் கட்டுன்னு சொல்லும்போது அவங்களால ஈஸியாக இதை வந்து பேக் பண்ண முடியுது. 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே இவங்களால் இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸுக்குள்ளேயே வந்து என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வைக்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எர்டிகாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 4 மீட்டர் லெங்க்த்துக்கு வெளியில் போயிடுது பார்த்தீங்களா. அங்கே தான் அந்த எர்டிகாவும் இதையும் பீப்புள் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த கார் கொஞ்சம் அட்வான்டேஜாக அவங்களுக்கு இருக்கிறது. அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் பையர்ஸ் இருக்கிறது மாதிரி இந்த காருக்கும் ஆனால் பையர்ஸ் வந்து நம்ம கரெக்டான பையர்ஸ் இதை வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போது ரொம்ப நிறைய நம்ம ஓட்டுறதில்ல, நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம பர்பஸில் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை, நம்ம ஒரு 15+ ஃபியூல் எக்கானமி எப்போவும் எதிர்பார்க்குற பர்சன் இல்லை. ஆனால் நம்ம அக்கேஷ்னலி 3வது ரோ நமக்கு யூஸ் ஆகணும், இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எல்லா ஃபீச்சர்ஸோடு நமக்கு ஒரு டாப் ஆஃப் த லைன் வெஹிக்கிள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ட்ரைபர் வர்சஸ் கிராவைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிக்கலி சிமிலராக இருந்தாலும் நிசானுடைய டச்சஸ் இதில் இருக்குது. இப்போ நிசானே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த லான்ச் எடிஷன் டாப் ஆஃப் த லைன் நம்ம கூட இருக்கிற இந்த வெஹிக்கிளே அதை பேக் பண்ணியிருக்கிற விதம் நல்லா தான் இருக்குது, யூனிக்காக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரைபரையும் இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெக்கானிக்கலி 2 ஒன்று தான். இப்போ சஸ்பென்ஷனில் உள்ள சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸில் வந்து ஃபீல் ஆகும். இப்போ நிசான் இந்தியாவுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம வந்து இந்த
இதோடைய லான்ச் ஈவெண்ட்டுக்கு அங்கே போயிருக்கும் போது நம்ம வாக்கரவுண்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணதே வந்து அந்த டீலர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக தான் அதில் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு நியூஸ் என்னன்னா, அதுலேயும் மிஸ்டர் தியரின்னு சொல்கிறவர் வந்து பேசியிருந்தார். அவர் அன்னைக்கு கையெல்லாம் உடஞ்சி கையில் கட்டெல்லாம் போட்டிருந்தார். அவரோட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தோம். ஒரு ஹேலோ ப்ராடக்டை வந்து பேட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்தியாவில் வந்து ஆக்சுவலி வந்து 2500 யூனிட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ ரொம்ப ஹை டேக்ஸஸ் இல்லாமல் இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு அது ஒத்து வரும் பட்சத்தில் அவங்க கொண்டு வர முடியும். அந்த 3.4 லிட்டர் V6 ஆகலாம், இல்லை 3.6 லிட்டர் V8 எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு ஹேலோ ப்ராடக்ட். அது ஒரு நிசானுடைய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக இல்லை. ஆனால் வந்து நிசான் இந்தியாவுடைய அந்த பிராண்ட் வேல்யூவை அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய குளோபல் இதை வந்து காட்டுறதுக்கான ஒரு ஸ்டைலில் அவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே கேரண்டியாக இருக்கும். இப்போ நிசான் வந்து இப்போ நாங்கள் டேட்டா எடுத்ததை வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 210 ஆதரைஸ்டு ஷோரூம்ஸ் இருக்குது. 97 ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸோடு இருக்காங்க. விட்டுடலாம் போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் யார் வாங்கக்கூடாதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி டீசல் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, அந்த டீசலோடைய டார்க்கை ஃபீல் பண்ணியாச்சு, நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இதை ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கார் இது கிடையாது. ப்ளஸ் வந்து 3வது ரோ ரொம்ப அடல்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ப்ராடக்ட் இல்லை. ஏன்னா லிட்ரலி இது வந்து ஒரு பேக்கேஜ். எப்படி நம்ம இதை பேக்கேஜ்னு சொல்ல முடியும்னா 5 சீட்டில் நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு இதை கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த கார் வந்து வாக்கரவுண்டோட விடாமல் இதோட டிரைவே நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா, இது ஸ்பெசிஃபிக்கலி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு உள்ளது நம்ம உள்ள தெளிவாக சொல்லியிருந்தோம்ல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பையராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டெசிஷன் எடுங்க. டெஸ்ட் ட்ரைவ்க்கு போகும்போது கண்டிப்பாக இதோடைய டயர் ப்ரெஷர் வந்து மேனுஃபேக்சர் ஸ்பெசிஃபைட் ஸ்டைலில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நியூ கார்ஸ் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் PSI ஜாஸ்தி இருக்கும். PSI ஜாஸ்தி இருக்கும்போது நம்மளால் அந்த கம்ஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது. எங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கொடுத்தது பார்த்தோம்னா திருவனந்தபுரமில் மரிக்கார் நிசான். இந்த சைடில் உள்ளவங்க தாராளம் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் முதல்லையும் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye bye from Motorwagon. Drive responsible.